லைவ்னு மேல போட்டிருக்கு. எப்படி லைவ்ல உட்காந்து அவன் பேசுவான்? அவன் நான் பாத்துக்கிறேன். அவன் போட்டிருக்க மெசேஜ பாத்தியா நீ? ஓத்தா தாயலின்னு போட்டிருக்கான். என்ன நான் பாத்துக்கிறேன். கூல் ஆயிட்டு லைவ் முடிக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஒரு டிவி பிசி வந்து உட்காந்துக்குது. அதோட டேப் பண்றான். நீமே பிசினாப்பா. இவங்கள பிசி ரேஞ்சுக்கு தான் ஆடுவாங்க. இன்னைக்கு எப்படி ஆடுறாங்க? அப்பயும் நான் ஆப்போனன்ட்ல ஃபுல்லா பிசி என்ன பண்ண முடியும்? அது சரி. ஆப்போ அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? இப்ப அங்க பாருங்க, எடுப்பாங்க பாருங்க ஸ்னைப்பரு. ஐயோ, அங்க ஸ்னைப்பர் எடுத்து பாருங்களேன். அதான் என்ன ஆகும் பிசியை விட்டா? அதனாலதான் பிசிக்கு வந்து ரூல்ஸ் போடுவாங்க, இத்தனை ஸ்னைப்பர் இருக்கணும் யூஸ் பண்ணுன்ட்டு. நிறைய காம்ப்ளிகேட் சொல்லுது. அவ்வளவுதான் மேட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சு நினைக்கிறேன். அப்படியே சேஞ்ச் ஆகும். வச்சு பறங்குறாங்க. இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க பாப்போம் இருங்கோ. ஏன்னா ஆப்போனன்ட் வந்து கன்ஃபார்மா டஃப் கொடுத்தாவே கெத்து. கன்ஃபார்மா டஃப் கொடுத்தாலே கெத்து. ஏன்னா ஆப் பண்ற 4 பிசி 1 2 4 நடக்கிறதா? நல்லா டீம் தான். பார்ப்போம் மேட்ச் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஒருவேளை பிசி பிளேயர்ஸா இருந்தாலும் மொபைல் பிளேயர்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா மாறினா சரி. அந்த பிற்பாடு அவ்வளவுதான் அவ்வளவுதான் மக்களே. அவ்வளவுதான் முடிஞ்சு. பிசி பிளேயராவது கொக்காதுன்னு அடிக்கிறாய மக்களே நம்ம பசங்க. வேற மாதிரி கேம் போய் கொடுத்துருக்காங்க. டிஎம்ஆர் வெளுக்கிறாயா. இதுதாயா மேட்ச். சீரியஸ்லி இதை எனக்கு தெரிஞ்சு இதை நாளைக்கு கண்டென்ட் போட்டாதான் வெய்யா போகணும்னு நினைக்கிறேன். டிஎம்ஆர் 1v1 வாழை போட்டு எதுக்கியா அடைச்சு விட்ற? யாரியா நீ? ஏற்கனவே அன்ஃபேர் கேம் பிளே தான் போயிட்டு இருக்கு. வாழை போட்டு வர அடைச்சு விட்றான். எலிமினேட். என்ன நடக்கட்டும். அது எப்படி 6v6 கிரியேட் பண்ணால் பக் ஆகும் அப்படின்னா 6v6லாம் ஆட மாட்டாங்களா என்ன? எமுலேட்டர் பிளேயர்லாம் விட்டார்கள். ஐயா பெயின் டவுனு. ஏய் வேற மாதிரி ப்ரோ டவுன் அடிச்சிருக்காரு ப்ரோ. வேற மாதிரி நீ இந்த இடத்துல நின்று அடிக்கிற கெத்து தான் ப்ரோ. டிஎம்ஆர் ப்ரோ கெத்து ப்ரோ நீ கெத்து ப்ரோ. வேற மாதிரி டிஎம்ஆர் கவர் வேணும். சாம அடி. ஐயோ டவுனு. நல்ல டேமேஜ். ஐயோ ஆசிக்கு முடிஞ்ச மக்களே. வெறித்தரமான ஒரு விக்டரி மக்களே. வேற மாதிரி கேம் பிளே மக்களே. சீரியஸ்லி வேற மாதிரி கேம் பிளே மக்களே. நாளைக்கு கண்டென்ட்டே இவங்க தான் மக்களே. 4 பிசி பிளேயர்ஸ் விசஸ் 4 மொபைல் பிளேயர்ஸ். வெறித்தரமான கண்டென்ட் மக்களே. ரொம்ப நாள் நம்மளும் வந்து ஒரு கண்டென்ட்டே கொடுத்ததில்ல. அன்எக்ஸ்பெக்டட் மக்களே. உனக்கு கோவம் இல்லையா? உன்னை தான் திட்டுறான் அவன். யாரு? சுந்தர் பிசி. அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அதெல்லாம் பார்த்து கோவம் பண்ணுமா? ரோட்ல போற நாய் கூட என்னை பார்த்து கத்திட்டு போகும். அதை பார்த்து நான் கத்துறேன்னு வேலை ஆகுமா? சொல்லு ஹிட்லரு. என்ன பண்ற ஹிட்லரு? சாரி, நான் 4 பிசி பிளேயர் கூப்பிட்டேன். அவன் வந்து 10 கேட்டு போறான். சுந்தர் பிசி யாரு? அவன் அவ்வளவு பேர் பிடிங்க ஓவரா பேசிட்டு போறான். கொஞ்சம் சின்ன பசங்க தானே இருக்கும். ஏன்னா மெச்சூரா இருக்கவனுங்க இவ்வளவு சீக்கிரத்துல வாய போட மாட்டானுங்க. அவனுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்ன? இல்ல மெச்சூரா இருக்கவங்க இவ்வளவு சீக்கிரம் வாய போட மாட்டானுங்க. கொஞ்சம் கத்திட்டு போறதுதான். லவடே கோபால் அவன் நம்பர் அமுச்சு விடு நீ. ஓத்தானியா அவன் அவ்வளவு பெரிய ஆளா நான் பாக்குறேன். லைவா முடிச்சிட்டுலாம் இல்ல. லைவ்ல தானே அவன் பேசுறான். நானும் லைவ்ல தான் பேசுவேன். அப்போ எல்லாரும் வந்து வெளியே போயிருக்கணும். ஆட மாட்டாங்களாமா அவங்க? ரூல் பேசுனாக்க அத்தனை மேட்ச் 6v6 தான் போட்டு ரேட் பண்றாங்க. அதுல பிசி பிளேயர் வரலையா? இதாகுது பக் ஆகுது அப்படின்னா அவங்க பார்த்தா இன்னும் அன்இன்ஸ்டால் போட்டு போக சொல்லு எமுலேட்டரை.
அவன் கஷ்டப்பட்டு அவன் சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறான், வந்து டென்ஷன் ஆகி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான்.